இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராகவ், சொல்லு இசை. எனக்கு பாம்பு கடிச்ச விஷயம் வர்ஷினிக்கு தெரியுமா? இல்ல இசை, வர்ஷினிக்கு இன்னும் எதுவும் தெரியாது. அப்பாடா, இந்த மாதிரி நேரத்துல இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம். தேவையில்லாம அவ பதட்டப்படுவா. சரி இசை, நீ சொல்ற மாதிரியே நாங்க வர்ஷினி கிட்ட எதுவும் சொல்ல மாட்டோம். வா போலாம். வா ராகம், வா வா. அசோக், இரு. அப்பா, இசை வந்துட்டாங்களாப்பா? இசை வந்துட்டா. இசை, are you all right? I'm sorry இசை, என்ன காப்பாத்த போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒன்னும் வருத்தப்படாதடா. அப்பா, அதான் இசை இப்ப நல்லபடியா வந்துட்டால. நான் நல்லா தான் இருக்கேன் காஃபி ஃப்ரெண்ட். என்ன டாக்டர் ஒரு வாரத்துக்கு காஃபியே குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நீங்க தனியா காஃபி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ணி, வழக்கமா இந்த டைம்க்கு அம்மா தான் அண்ணன் ரூமுக்கு போவாங்க. இன்னைக்கு நீங்க போனதால அண்ணனை சேஃப் பண்ணிட்டு இப்ப நீங்களும் சேஃபா வந்துட்டீங்க. அம்மா போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அண்ணி. பல்லவி, அம்மா முன்னாடி போயிருந்தாங்கன்னா அம்மாவை பார்த்து பாம்பே பயந்து ஓடி இருக்கும். டேய், இதென்ன வேணான்னு சொல்றது? அப்பா பாருங்கப்பா. ஸ்ரீஜா, சிந்தாமணி, நீங்க ரெண்டு பேரும் எப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனீங்க? அது எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அசோக் மட்டும் தனியா இருப்பான்ல, அவனை பாத்துக்கிறதுக்கு நானும் ஸ்ரீஜாவும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். ஆ, ம். ஓ பா, பாத்தீங்களா, அசோக் மேல ஸ்ரீஜாக்கும் அத்தைக்கும் அவ்வளோ அக்கறை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வரும்போது அந்த விஷப்பாம்ப அப்படியே அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிதானே அத்தை? ஆமா ஆமா. ஆமா, நம்ம வீட்டுக்குள்ள எப்படி அவ்வளவு பெரிய விஷப்பாம்பு வந்துச்சு? அதான்ப்பா எனக்குமே தெரியல. இருந்தாலும் நம்ம வீட்டை சுத்தி சேஃப்டி நெட் எல்லாம் அடிக்க சொல்லி இருக்கோம்ப்பா. அந்த வேலையெல்லாம் நானும் ராகவும் பாத்துக்கிறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் இசைய டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. நீ அவள ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிம்மா, கூட்டிட்டு வாங்க போங்க. சார், ரூம் கூட்டிட்டு போடா. அப்புறம் பேசுறேன். எப்படி பார்த்துட்டு போறோம் பாத்தியா?